அதாவது வந்து சார், உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே பேசி தீர்த்துங்க. இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்துங்க. அது முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு சீட்டு குடுத்துருக்காங்க. இவ்வளவு மரியாதை குடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து சகோதரனாக ஒரு தோளோடு தோள் குடுத்து இந்த தேமுதிக இவ்வளவு இக்கட்டான சூழலில் ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதுல 8, 10 பேர் ஜெயிச்சு அவங்க அரசியலுக்குள்ள காலடி வைக்கணும். சட்டமன்ற சூழலில் போர்வாளாக செய்தியால் நீங்க நிக்க வேண்டிய சமயத்துல இப்ப போய் நான் போறேன்னு சொல்லிட்டு இப்ப பேட்டி கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த தேமுதிக துரோகம் துரோகம் துரோகம்னு எவ்வளவோ துரோகங்கள் வளர்ந்தாரு கட்சி. அப்படி இருந்து நீங்களும் ஒரு சொந்த சகோதரன் போல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்போது நீங்க வந்து அதை ஒதுக்கிட்டு அமைக்கானாலே எடப்பாடியோட போய் நிற்கும் போது வந்து அது கொடுமையிலும் கொடுமை. மீசி ராஜேந்திரன் மிக கேவலமாக விலகி விட வேண்டாம். ஏன்னால் 2 நாளாக பெரிய செய்தி. அப்படி ஒன்றும் அவர் போகிறதுனால எந்த மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. அவர் போட்டும் அது எலெக்ஷன் முடிஞ்சு போயிருந்தா இருக்கட்டும். ஒருவேளை மைக்க பிடிச்சி தேமுதிக விமர்சனம்னா இந்த காலமும் ஆத்மாவும் மன்னிக்காது. மிகப்பெரிய கெட்ட பேர். நல்லா கவனிச்சிங்க. இப்போ திருமணத்துக்கு வந்து அவரோட திருமணத்துக்கு வந்து இவர் வந்து கேப்டன் குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டன் இறந்தபோது கூட ரஜினிகாந்த் வந்து மூஞ்சில துணி வச்சுட்டு மீசராஜனோட கான்டாக்ட் பண்ணி தான் வந்தார். கல்யாணத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்தாங்க, முதல்வர் குடும்பம் வந்தாங்க. எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான இன்னைக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் சோசியல் மரியாதை இன்னைக்கு வந்து ஒரு 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 காமெடி நடிகர் அவங்க காலத்தில் வந்தவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க. நீங்கள் நிலைத்து நிற்பதுக்கு காரணம் தேமுதிக. அதில் வந்து இப்போ பல சர்ச்சைகள் வருது. பிரச்சாரத்துக்கு போது ஸ்டார் ஹோட்டல் போட 10,000 வாங்குறீங்க 20. நல்லா புரிஞ்சுங்க, அந்த தேமுதிக அப்படிங்கிறது இன்னும் 15 வருஷத்தில் எல்லாம் ஏழைப்பட்டவங்க ஏழைப்பாளைகள் காலத்தால் இருக்கிறவங்க இன்னும் சம்பாரிச்சு வச்சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த பேரங்கள் கீரங்கள் இந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் ஒழுங்க தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் நல்லவர்கள் தான் கை காசு போட்டு வேலை செய்கிற ஒரு அற்புதமான தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அவ்வளோ காசு வாங்குதாங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தாலும் இந்த நேரத்தில் கேப்டன் உயிரோடு இருக்கும்போது உங்களை போன்றவர்கள் நம்பிதான் விட்டுட்டு போனாங்க அந்த கட்சி. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அப்படி துரோகம் செஞ்சால் கேப்டனுடைய ஆன்மா கிடையாது. உங்களுடைய மகன்கள் உங்கள் பேரம்பேத்திகளும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மீசரை காசு பணம் எப்போனாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற மரியாதை இன்னைக்கு முதல்வர் குடும்பத்திலையும் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்களிடத்திலும் இன்னைக்கு ரஜினிகாந்த் போன்ற பெரிய நடிகர்களுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆகவே அரசியலில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சின்னாபனப்பட்டு விடுவீர்கள். ஆகவே அந்த தவறை செய்யாதீர்கள் என்பதை எச்சரித்து மிதகார சேனல் வந்து பாருங்க, எங்க எவ்வளோ பெரிய கடவுள் எவ்வளோ பெரிய சித்தாந்தம் எவ்வளோ பெரிய விஷயங்களை பேசிட்டு மீசி ராஜேந்திர பற்றிலாம் பேச வேண்டியதாக இருக்கா. பேசுவோம். நாம் களத்தில் இருக்கின்றோம். நம்மை சுற்றி தான் உலகத்துக்கு ஓட வேண்டிய காலங்களில். ஆகவே நண்பர்களே, நான் அரசியல் பேசுகின்றேன். ஒரு மனிதன் நம்மை சுற்றிக்கிட்டு இருக்க அரசியல் நம்ம இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை தான் கவனிச்சுட்டு இருக்கோம். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலை கிருஷ்ணர் போன்று பேசுவோம், பேச வேண்டும் என்பதற்காக தான் பேசி கொண்டு இருக்கின்றேன் நண்பர்களே. ஆகவே தேமுதிக தொண்டர்களுடைய குரலாக மீசி ராஜேந்திரன் ஒரு 15 நாள் அமைதியாக இருந்தார்னாலே அவரோட மரியாதை காப்பாற்றப்படும். அதுதான்